அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான சுப நிகழ்வு அல்லது சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களோட நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே மாறுபட்டு காணப்படும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களும் இருக்கும், பல சங்கடமான செயல்களும் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தொடர்ந்து நம்மளோட பதிவிட போகிறோம். இப்போ இந்த பதிவில் சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு யோகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகம் எதில், பாதகம் எந்த விஷயத்தில் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். இந்த பதிவு கட்டாயம் நீங்கள் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே முதல்ல நினைவு வருது என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு கோபக்காரங்க. எதை சொன்னாலுமே எரிச்சலூட்டும் வகையில் சொல்லுவாங்க. எதை சொன்னாலுமே டக்குன்னு கோபம் வந்துடும். முன்கோபம் அவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிறது தாங்க பெரும்பாலான நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பற்றி சொல்கிறதா இருக்கும். அவங்க ஏன் கோபப்படுறாங்க அப்படிங்கிறதும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னங்கிறதும் அவங்கள கேட்டால் மட்டும்தான் நமக்கு புரியும். ஏன்னா எல்லாருமே ஒரு செயலை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு செயலை வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அந்த செயல் ஏன் நடந்துச்சு, அதில் சரி என்ன தப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்களா இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க. அவங்களோட கோபத்தில் நியாயமும் கட்டாயம் இருக்கும். தேவையற்ற விஷயத்திற்கும் தேவையில்லாத விஷயத்திற்கும் இவங்க கோபமே பட மாட்டாங்க. இவங்களுக்கு சரின்னு பட்டா அது கண்டிப்பாக நியாயமாக இருக்கும். அந்த அளவுக்கு தீர்க்கமான சிந்தனையை கொண்டு செயலாற்றக்கூடியவங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க. கோபம் மட்டும்தான் குணம் இல்லைங்க, குணம் இருக்கிற இடத்துல தான் கோபமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு ஏற்ற ஒரு ராசி யாரு அப்படின்னு சொன்னால் அது சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க தான். இவங்களோட குடும்பத்தின் மீது இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே அன்பு அப்படிங்கிறத சமமாக அன்பளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் எளிமையாக பழகுவாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க. இவங்களை யாராவது அவதூறாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியவும் தயங்கவே மாட்டாங்க. இவங்க கூட நண்பர்களாக இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னா டக்குன்னு முன் வந்து செய்கிறவங்க இவங்க தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி உதவக்கூடியவங்களும் இவங்க தான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சிம்மம் ராசிக்காரங்க உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல உங்ககிட்ட தான் ஓடி வந்து அந்த கஷ்டத்தையே சொல்லுவாங்க. நம்ம உதவுறமோ இல்லையோ, இவங்கக்கிட்ட சொன்னால் அந்த விஷயத்துக்கான சரியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டவங்களா சிம்மம் ராசிக்காரங்க திகழ்வாங்க. இவங்க எப்பொழுதுமே யாருக்குமே அடிமையாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கும் அடிபடைஞ்சும் போக மாட்டாங்க தேவையில்லாமல். இவங்களோட வாழ்க்கையில் நியாயமான முறையில் முன்னேற்றம் கொண்டு போகணும், இவங்களோட வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக கொண்டவங்களா திகழ்வாங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு ராசி யாருன்னு பார்த்தா இந்த சிம்மம் ராசி தான். இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்டிருந்தாலுமே மற்றவங்களுக்கு நான் பண்ணுறது எல்லாமே நன்மையாக தான் இருக்குது, ஆனால் மற்றவங்க எனக்கு நன்மை செய்கிறாங்கன்னு பார்த்தா கட்டாயம் இல்லை. நிறைய விஷயத்தில் நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கேன். எனக்காக யாருமே உறுதுணையாக இருக்கிறது இல்லை. நான் யாருக்குமே எந்த கெட்டதும் நினைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு நடக்கிறது என்னமோ கெட்டதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் நீங்கும், மன அமைதி அதிகரிக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என்னும் திருமந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமான் அருளால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி செல்வநிலை உயர நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சிவபெருமான் பக்தன் தாங்க. நான் சிவ வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வரேன். ஆனாலும் எனக்கு கஷ்டம் தீரலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா?
உங்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் கொடுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம் நிலவுது, ஏன் இந்த விஷயம் பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படிங்கிற முழு தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற சரியான விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான நிலைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் போதும், இனிமேல் எப்படி முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். தொடர்ந்து நாம் சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் புதனும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் கேது பகவானும், கலசரஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது 6ஆம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். 14ஆம் தேதி சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். இதன் மூலம் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் போதுண்டா சாமி பட்ட கஷ்டம் எப்படா எனக்கு நல்லது பிறக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு அனைத்து வீண் கவலைகளுமே அகலும் வாய்ப்பும் கிடைக்கும். மற்றவங்களோட விவகாரங்களில் மட்டும் நீங்கள் தலையிடாமல் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வெளி வட்டார தொடர்புகளால் நன்மைகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க. கண்டிப்பாக அந்த பாக்கிகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். எடுத்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள ஒரு சில தடங்கல்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகள் நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துறதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே திருப்தி இல்லாதது போல் அவ்வப்போது தோன்றும். இந்த மனசங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாகாமல் தேவையற்ற பிரச்சனைகளை போட்டு மனதில் குழப்பாதீங்க. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும். கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறபடியான சூழ்நிலை உருவாகும். ஒப்பந்தத்தை ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் கல்வியில் வெற்றி பெற மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நல்லதாக இருக்கும். இந்த மாதம் எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி போயிடுவாங்க உங்ககிட்ட. உங்களோட செயல்கள் சிறப்பாக நீங்கள் நியாயமாக செய்வதன் மூலம் எதிரிகள் தொல்லை நீங்கும். பணவரவும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். உங்களோட மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாதிரியான சூழ்நிலை உருவாகும். வீண் செலவு அப்படிங்கிறது உடல்நல பாதிப்பால் ஏற்படலாம். கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கவனத்தை கையாளுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கூடுதலாக உழைச்சி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்றமும் முயற்சியும் ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்களோ அதற்கான பலன்களை கண்கூட காண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சமயத்தில் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும். அதை செயல்படுத்தலாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவதன் மூலம் அன்பு அதிகரித்து காணப்படும். உங்களோட பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்கிறதுல நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அவங்க உங்களை மதிப்பது உங்களோட மனதுக்கு இதமளிக்கும்.
முன்பு கூறியது போலதாங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் மன அமைதி உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் உங்களை விட்டு விலகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.